ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மள்ட்ட ப்ராஜெக்ட் என்ன வந்துச்சுன்னா ட்ரிபிளிங் வந்து 2 பாத்ரூம் வாட்டர் லீக்கேஜ் வருது. அதனால் வால்லாம் ஊறுதுனாங்க. நானும் போய் செக் பண்ணதில் சில இடத்துல கேப் இருக்குது, சில இடத்துல கேப் எல்லாம் டைட்டாக தான் இருக்குது. அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். 60-70% வந்து டைல்ஸ் ஜாயிண்ட்டில் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்கும். பட் அது மீறி வந்துச்சுன்னா வேறு எங்கேயும் லீக்கேஜ் ஆகும். இன்லெட் ஜாடி இல்லை இந்தியன் டாய்லெட் போகிற பைப் என்ன வேணால் லீக்கேஜ் ஆகலாம். அதனால் அதுக்கு நான் கேரண்டி தர முடியாது சொல்லிட்டோம். கஸ்டமர் இல்லை சரி ஓகே புரியுது. ஏன்னா ஜாயிண்ட்டில் வந்து நாங்கள் போடுறது ஜெரௌட்டிங், ஓகேங்களா. ஜெரௌட்டிங் போட்டு மினிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் அதில் தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நீங்கள் அது மேலே தண்ணி விட்டாலும் அப்படியே தான் நிற்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டோன் மாரி ஆகிடும் அது. அதனால் அதுக்கு நான் கேரண்டி தருவேன். இல்லை என்ன ஜாயிண்ட்டில் நீங்கள் போட்டதுக்கு மேலே தண்ணி ஊறுன்னு சொன்னால் நான் வந்தால் கண்டிப்பாக பண்ணி தருவேன். பட் அது மீறி வந்துச்சுன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்குதான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா கஸ்டமர் என்ன சொன்னேன், இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது மேலே வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன், உடச்சி பார்த்துக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கே ஃபுல்லாக டைல்ஸ்லாம் உடச்சி புது டைல்ஸை போடுறதுக்கு 30,000-35,000 செலவாகும். அதுக்கு நான் ஒரு 5,000 செலவு பண்ணி ஃபஸ்ட் நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். மேபி இதனால இஷ்யூ வந்துச்சுன்னா எனக்கு ஒரு 25,000 சேவ் ஆகிடும் அமௌண்ட்டு. அப்படி நாங்கள் சரின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டைல்ஸ் ஜாயின்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் 4 mm. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊறுது. கட் பண்ணுறப்ப தண்ணி மேலே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்தந்த இடத்துலலாம் தெரியும், கார்னரில் இந்தியன் டாய்லெட்டில் கஸ்டமர் கூப்பிட்டு காட்டணும். நானும் சொன்னேன் மேபி இதனால இஷ்யூ இருக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு 2 weeks கழிச்சா ரிசல்ட் என்னென்னு தெரியும்னு. சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம். நானும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பாத்ரூமுக்கு வந்து லேபர் சார்ஜ் எவ்வளோ வாங்குறதுனா 3,000 வந்துடும். ஸோ நான் எல்லா வீட்டும் தெளிவாக தான் சொல்கிறேன். 3,000 லேபர் சார்ஜ் வித் மெட்டீரியல் ஃபார் 35 square feet பாத்ரூம்ஸு. ஏன்னா 35 square feet தான் அந்த மெட்டீரியல் வரும் 1 kg. அதுக்கு மேலே வந்துச்சுன்னா லேபரும் அதிகமாகும், மெட்டீரியலும் அதிகமாகும். அதுவும் கிளியராக சொல்லிடுறேன். நிறைய பேர் ப்ராஜெக்ட் எடுத்த கஸ்டமருக்கு தெரியும், ப்ரைஸ் அஃபோர்டபுள் தான். ஏன்னா அவ்வளோ வேலை எனக்கு வாங்கணும், ஓகேங்களா. அது போனதும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் டைல்ஸ் ஜாயிண்ட்டு மிஷின் வச்சு கட் பண்ணுவோம். அப்போயே டஸ்ட் எனக்கு ஏறிடும். அதனால இங்கே இந்த ரோட வேக்சின் 10 பேர் வீசிங் ப்ராப்ளம் வரும். அந்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது இதில், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ண அப்புறம் திரும்ப மேலே தண்ணி வச்சு துடைக்கணும். அதுக்கப்புறம் ஹேர் ப்ளர் வச்சு ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஜெரௌட்டிங் நான் கூட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜெரௌட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் குறிப்பிட்ட ரேஷியோ குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்டில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் துடைக்கணும். அப்புறம் திரும்ப 2-3 வாட்டி ஸ்க்ரப்பர் ஸ்பாஞ்ச் வச்சு துடைப்போம். இவ்வளோ வேலை இருக்குது. அதுமாதிரி ப்ளீஸ் ரவுட்டிங் போட தெரிஞ்சால் பண்ண சொல்லுங்கள். ஒரு 500 கம்மியாக, 1000 கம்மியாக ப்ளம்பர் பெயிண்டர் கிட்ட கொடுத்தாதீங்க. ஏன்னா அவங்க போட தரேன் போட்டு போயிடுறாங்க. இப்போ எங்களுக்கு கம்ப்ளைண்ட் அந்தமாதிரி வருது. நாங்கள் 2வது வாட்டி போய் போடுறோம், ஓகேங்களா. ஸோ ரேட்டாக இருக்குதுன்னு பார்த்தாதீங்க. வேலை நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுப்போம். எனக்கு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக ரவுட்டிங்லாம் போட்டு முடிச்சு தொடைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும், இதோ பாருங்கள் ஜாயின்லாம் கட் பண்ணியிருக்காரு. கட் பண்ண அப்புறம் தொடச்சிருந்தார் ஃப்ளோர் எல்லாமே. இதுமாதிரி ஆல் ஓவர் சென்னையில் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தமாதிரி பால்கனி, டெரஸ் அதுக்கெலாம் வந்து ஸ்கொயர் ஃபீட் சார்ஜ் வரும் எங்களுக்கு. மேபி நீங்கள் புதுசாக வீடு தட்டுறாங்க, இல்லை உங்கள் நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தட்டாங்கன்னா ஸ்டார்டிங்காக அவங்கள வந்து ரவுட்டிங் போட்டு சொல்லுங்கள் 2 mm ஃபேஸ் வச்சு. ஸோ பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும், உங்களுக்கு லைஃப் டைம் வரும், ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும் அந்த டைமில் பண்ணிங்கன்னா. அதேமாரி அதுக்கு முன்னாடி புது வீடு தட்டுறதுக்கு முன்னாடி டைல்ஸ் தட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து ஒரு 1 feetலேருந்து 4 ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் சேஃபாக இருக்கும். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் நாங்கள் பண்ணுறோம் பாத்ரூம்க்கு எல்லாமே புது வீட்டுக்கு. அந்தமாதிரி ப்ராஜெக்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். கீழே கொடுத்துற வாட்ஸ்அப் நம்பருக்கு பின் பண்ணுங்கள். ஃபோட்டோ உங்கள் பாத்ரூமோட ஃபோட்டோ இல்லை வீடியோ ப்ளஸ் பாத்ரூம் சைஸ் எந்த இஷ்யூன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிட்டன் கால் பண்ணுறேன். கால் பண்ணி என்ன இது இஷ்யூ சொல்லுங்கள். இப்போதைக்கு சென்னையில் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டோம். எங்கள்கிட்ட எல்லா கலரும் இருக்குது பாத்ரூம்க்கு. அதனால தான் முன்னாடியே ஃபோட்டோ அனுப்ப சொல்கிறோம். அதுக்கு என்ன கலரும் நம்ம ஒரு 2 நாள் முன்னாடியே ஆர்டர் போட்டு வர வச்சிடுவோம் மெட்டீரியலை. ஸோ ஏன் வேறு யாரும் விடாதீங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு 500 800 கம்மியாக சொல்லிட்டு வேறு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க சரியாக பண்ணலை, கட் பண்ணலை, சரியாக ஜெரௌட்டிங் மூலம்னு சொல்லிட்டு திரும்ப தண்ணி லீக்கேஜ் ஆகுது. திரும்ப என்னை கூப்பிட்டு 1 2 செலவாக பண்ணிடுறாங்க. அதனால தான் சொல்கிறோம், ஆளுங்க தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்களே பண்ணுங்கள். பட் தெரியலனா ப்ளீஸ் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் ஹெல்ப் கூட பண்ணுறோம், வேறு என்ன பண்ணுறதுனோட, ஓகேங்களா. அதுமாரி வாட்டர் ப்ரூஃபிங் நாங்கள் பண்ணுறோம், ரவுட்டிங் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டைல்ஸ் எதனா ஒட்டணும்னு சொல்லுங்கள், அதுவும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா. இப்போதைக்கு சென்னையில் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். வெளியே அவுட் சைட்லாம் எதுவும் இல்லை. ப்ரீவியஸாக பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், ப்ராஜெக்ட் நிறையா இருக்கிறதுனால. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.